வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லக்ஷதீப திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் தான் விசேஷமாக நடத்தப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 101வது ஆண்டு திருவிழா இது. இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல ரோடு கடையிலேருந்து வருவோம். அந்த கோயிலோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பொருட்கள்லாம் வந்து தெரு ஓரமாக வந்து வியாபாரம் செய்வாங்க. அதை பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக் ஜாமானுமே எல்லாமே விற்கும். இங்கே பாருங்கள், இது வந்து மணிகள், இது வந்து மணி வெயிட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள், இந்த மண் ஜாமான்கள், அலுமினிய பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1லேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கும் இந்த திருவிழா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த லீவ் இல்லையா, மே மாதம், அதனாலே அந்த கடைகள்லாம் இருக்கும். டெய்லி வந்து காலையிலையும் போவாங்க, சாயந்தரமும் போவாங்க. பசங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். இந்த வளையல் மாட்டுற ஸ்டாண்டு பாருங்கள், நிறைய இருக்குது. இதில் தான் நான் ஒன்று வாங்கினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான வளையல், பெரியவங்களுக்கான வளையல் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வகைகள் கடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் இருக்குது இதில். இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு வந்து வளையலே வந்து இந்த சில்வரில் இருக்குது, கோல்டன் மாதிரி இருக்குது, கிளிப்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி, பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கிடலாம். பசங்களுக்கு தேவையானதும் சரி, பெண் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரத்தில் வந்து லக்ஷதீப திருவிழான்றது சித்திரை மாதத்தில் நடக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர். சித்திரை 1 அன்னைக்கு இந்த விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சித்திரை 1 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. கோயிலுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றி இருக்க கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான விளக்குகள் வந்து அன்றைக்கி ஏற்றப்படும். அதனால தான் வந்து அது லக்ஷ தீபம்னு சொல்கிறாங்க. ஒரு தீபம் இருக்காது. எல்லாருமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி வேணால் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து கொடுப்பாரு. நம்மளுடைய சங்கடத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய மகிமை வந்து அவருக்கு இருக்குது. நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும். இந்த பாருங்கள், அப்படியே நான் வந்து சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டி வளையல்லாம் கலர் கலராக இருந்தது. எல்லா தின்பண்டங்களும் இருக்கும். பெரிய அப்பளங்கள் வந்து இருக்கும். அது மாதிரி பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டு பஜ்ஜி இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகா பஜ்ஜி, அந்த பஜ்ஜி போட்டுட்ருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எல்லாருமே வந்து லீவு, ஸ்கூலில் வந்து பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டனால எல்லாருமே வந்துட்டு அந்த லக்ஷதீப திருவிழா தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஷர்ட்ஸு, பாய்ஸ்க்கான டிஷர்ட்ஸு, கேப்பு எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. 2 சைடுமே கடைகள் தான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு, இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பொட்டு மட்டுமே இருந்தது. விதவிதமாக பொட்டுலாம் இருந்தது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான டிசைன்ஸ்லையுமே பொட்டுகள்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து வீதி உலா தான் இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா அலங்காரம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு இருந்தோம். இதை பாருங்கள், இதெல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, பொட்டு வகைகள்னு. குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டுனா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் வைக்கக்கூடிய கிளிப்ஸு, கீ செயின்ஸ், நமக்கு வந்து நேமெல்லாம் போட்டு உடனே வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அரிசியில் வந்து நேம் எழுதி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது. இதை பாருங்கள், இங்கே வந்து அந்த பஜ்ஜி சொன்னால பஜ்ஜி, போண்டா எல்லாமே போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீமு, ஜூஸ் வெரைட்டிஸு, இது வந்து மாலைகள், நம்ம சாமி ரூமில் மாட்டுற மாதிரி மாலைகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மாலையெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பலூனு, அது மாதிரி தலையில் குழந்தைங்களுக்கு வந்து லைட் எரியிற மாதிரி கிளிப்ஸு, இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கோம். அதெல்லாம் குட்டி குழந்தைங்களாக இருந்தால் அந்த குஷி கிளிப் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அது புது புது பேட்டர்ன்ஸ்லாம் வந்திருந்தது கிளிப்ஸ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 30 ரூபான்ற பொருட்கள்லாம் இருந்தது. பிளாஸ்டிக் பொருட்கள், பிளேட்டு, குட்டி குட்டி பிளேட்ஸு, கப்பு, பீங்கான் கப்பு, வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிகள்லாம் இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து நம்ம ஊறுகாய் ஜாடிலாம் போட்டு வைப்போம் இல்லையா, இந்த பாருங்கள், இதெல்லாம் இருந்தது. நம்ம ஃப்ளவர் வாஷ் வைக்கிற மாதிரி, உப்பு கொட்டி வைக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே பூங்கொத்து சொருகிற மாதிரி. இன்னொன்று பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கம்மல் கடைகள் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கனாலே போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். நல்லாவே குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வரலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா கம்மல் கடை. அப்படியே லைனாக தொங்க விட்டுருந்தாங்க. ஜிமிக்கிலேருந்து டப்ஸ்லேருந்து எது எடுத்தாலும் 100 போட்டிருந்தாங்க. அது பாருங்கள் கம்மல்னே போட்டிருக்கு பாருங்கள் அதிலே. இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, நம்ம காய்கறிகள்லாம் கொட்டி வைக்கிற ஐட்டம்ஸு, இதை பாருங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிகிளிப்பை மாதிரி எல்லாமே இருந்தது. வளையல் வந்து பெரியவங்களுக்கு இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி வளையல்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து பீங்கான் வளையல், இது வந்து கண்ணாடி வளையல்கள்லாம் இருந்தது. அப்படியே செட்டு வளையல்கள் அதே மாதிரி இருந்தது. நான் விலை எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எந்த ரேட்டும் வந்து நம்ம குறைக்க முடியல. எது எடுத்தாலும் வந்து அவங்க ஃபிக்ஸட் ரேட் மாதிரி தான் வச்சுருக்காங்க, குறைக்கலாம் மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ரூ. 150, ரூ. 200, ரூ. 250 ரேஞ்சில் இருக்குது ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கோலை வச்சு நம்ம சாமி ரூமில் வந்து கோலங்கள் வந்து போட்டுக்கலாம். விசேஷ நாளங்களில் வந்து தாமரைப்பூ, விளக்கு, பூக்கோலம் அதே மாதிரி டிசைனிங்காக இதை பாருங்கள் போட்டிருக்காங்க. இதுலேயுமே நான் ஒரு 4 வெரைட்டி வாங்கினேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை போட்டிருந்தாங்க. பாதாம் பால் எல்லாமே இருந்தது. ஜூஸ் வெரைட்டிலாம் இருந்தது. இந்த பக்கம் சொன்னல பஜ்ஜி கடைன்னு காலிஃப்ளவர் பகோடா பஜ்ஜி எல்லாமே சுட 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 கிடச்சிது. பெரிய அப்பளம் வந்து போட்டுட்ருந்தாங்க. அதில் அப்படியே லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டு தூணா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் அப்பளம் போடுறாங்க பாருங்கள். நாங்கள் காலிஃப்ளவர் பகோடா வாங்கி சாப்பிட்டோம். சுட சுட நல்லா இருந்தது. அப்பளமும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம். இது வந்து அப்படியே கோயிலோட ஒரு பக்கம்தான் இது ஃபுல்லுமே. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் வளையல், கண்ணாடி வளையல். இதுதான் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் வளையல்னு சொல்கிறாங்கல்ல. இது பார்த்திங்கன்னா 110, 120, 130ன்னு இருக்குது. இது வந்து சென்ட் பாட்டிலு, சீப்லேயே வெரைட்டியானது இருக்குது. ரப்பர் பால் அப்படியே பசங்களுக்கு இருந்தது. இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். இந்த பாருங்கள் சாமியை ஊர்வலத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பூவாக ஜோடிச்சுருக்காங்க. விநாயகர் பெருமானை தான் உள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சாமி வந்து வீதி உலா போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சாமியை வெளியில் வச்சு படைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரோட அந்த கடாயுதத்தை அப்படியே பூ ஷேப்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெளியில் வந்து உற்சவமூர்த்தியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாம் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாதஸ்வரம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேளம் வந்து முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியை வந்து வேதி உலாவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறாங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. தேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக. இதை வந்து டிராக்டரில் வந்து செட் பண்ண போகிறாங்க. செட் பண்ணி அப்படியே தெருவுலெல்லாம் வந்து ஊர்வலம் வர போகிறாங்க சாமி. இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வீதி உலா வர ஆரம்பிச்சிருச்சு. விநாயகரை வந்து படைக்க போகிறாங்க. இப்போது பாருங்கள் டிராக்டரில் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படைக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டம், அப்படியே செம கூட்டமாக இருந்தது, நெருக்கமாக இருந்தது. வீடியோவே எடுக்க முடியல நம்மளால், அவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. வீதி உலா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த காட்சி. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. கடவுள் வந்து நமக்கு எவ்வளோ தரிசனத்தை கொடுக்குறாரு பாருங்கள். இந்த பக்கம் ராமர் இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. 2 பேரையுமே வந்து தேரில் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பூந்தேரில் அப்படியே பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் கிளம்பிடுச்சு தேர். அப்படியே நாம் அப்படியே முடிச்சுட்டு இந்த இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா கடை, இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. வெளியில் வந்து எல்லாமே வச்சு விற்கிறாங்க பாருங்கள். தேங்காய் பூ பழம்லாம். உள்ளெல்லாம் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே கடை வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது. ஒரு தடவை பார்த்துட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். இது வந்து இன்னொரு பக்கம், அந்த ஃபஸ்ட்டு பார்த்ததோட ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே லைனாக கடைகள்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மணி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி 9:30 மணி இது பாருங்கள். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். பெருசாக வந்து நுழைவாசல் போட்டிருக்காங்க. நாம் வந்து சும்மா அந்த காய்கறிகளுக்கு போடுறது, கோலம் வந்து போடுறது, நடு வீட்டில் போடுவோம் இல்லையா டிசைனு, அந்த பேட்டர்னில் வந்து ஒரு 4 வாங்கினேன். இந்த பாருங்கள் பூக்கோலம் போடுற மாதிரி. இது வந்து அப்படியே நம்ம சாமி ரூமில் போட்டுடலாம் அழகாக. அதுக்காக தான் ஸ்டார் கோலம் மாதிரி ஏதாவது முருகருக்கு படைக்கும் போது அந்த ஸ்டார் கோலம் போடலான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வீட்டில் வந்து குழந்தைக்கு தேவையான கிளிப்ஸு, வளையல், தலைக்கு போடுறது எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருந்தது.
எல்லாம் வித்தியாசமாக டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. அது மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து வளையல் ஸ்டாண்டு, குழந்தையோட வளையல்லாம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.